சூப்பர். தமிழ் சினிமா கண்டிப்பாக ஆளுங்க இந்த மகாராஜா. விஜய் சேதுபதி சாருக்கு அம்பா படம் நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்ட்டு ரொம்ப எல்லாருமே அதை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். வேற லெவல். காலிவுட் ரிட்டர்ன்ஸ் ப்ரோ. கருடனில் ஆரம்பித்து இப்போது மகாராஜா. நீங்கள் பார்த்துக்கும்போது மதுரை யூடியூப் சேனல். வாங்க வீடியோ போகலாம். நல்லா இருக்கு. நிறைய சீன் வந்து கொஞ்சம் நமக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி பெரிய ட்விஸ்டே இருக்கு. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். நேரில் போய் பாருங்க, படத்தை தேட்டரில் பாருங்க. அருமையான படம். நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இல்லை ஒரு கல்ட் ஃபீலிங். அந்த இன்டர்வல்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேற லெவல். தெரியல, ஒரு 40 நிமிஷத்துலாம் படம் எங்கேயோ பீக்கில் நிற்கிது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வர்றப்போ ஒரு செம்ம ட்விஸ்ட்டு இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி மிரட்டி விட்டாப்ல. அவரோட பெஸ்ட்டு எப்பயும் கொடுக்குறத விட இந்த இடத்துல ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. படம் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் கண்டிப்பான முறைக்கு. ரொம்ப ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். ரொம்ப என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாத்துவேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்க்கலாம். இப்போ இருக்க சொசைட்டி நம்ம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் இருக்குது. மகாராஜா படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பழைய விஜய் சேதுபதி படங்கள் வித்தியாசமாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது விஜய் சேதுபதி ஆக்டிங். ஆனால் பார்க்குறதுக்கு ஒருத்தர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ட்விஸ்ட்டு எல்லாமே லவ் சீன் அது வேணாம் ப்ரோ. எல்லாம் கருத்தாக இருந்துச்சு ப்ரோ. இன்னும் 2-3 வாட்டி கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து விஜய் சேதுபதி படம் 50th படம்ன்றனால கட்டாயம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பையனும் நானுமே வந்தோம். விஜய் சேதுபதி ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவுமே நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னா சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. இருந்துச்சு ஒரு அமைதியான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது பணம் அந்த மாதிரி நோக்கி போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் விட ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. இது வந்து நான் கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. சம படம் ப்ரோ. அதான் அம்மா வந்து விஜய் சேதுபதி ஃபேன், அவங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டேரக்டர் அப்படின்றப்பே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த படம் மேலே. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரம் த பிகினிங் போகிறதே அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்தாலும் அதை ரிவீல் பண்ணுற இடமும் சரி, அதை காட்டியிருக்க கேரக்டர்ஸும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே கரெக்டான கேரக்டர் டெஃபினிஷன் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு டயலாக் கூட ஒரு சீன் கூட இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது அந்த படம் டைட்டில் எதுவுமே இல்லை. டைட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல் கதை தான், ஃபுல் பேக்கடாக இருக்குது. ஆமாம் இது வந்து எந்த படத்தோட சாயல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவே இல்லை. ஆமாம் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எப்போயுமே செமையாக அடிப்பார். ஆமாம் கண்டிப்பாக அது பெரிய ஹிட் ஆகும். இப்போ பெருசாக வேறு படமும் எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து பெரிய ஹிட்டு தான் அந்த படம். தேங்க்யூமா.